பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல என்னையும் ஒரு சின்ன ஒரு சாட்சியாக தேவன் நிறுத்தினதற்காக நான் துதிக்கிறேன். இந்த இந்த வார்த்தை அநேகர் தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிற அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கு என்று நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஊர் கோயில்பட்டி அப்படிங்கிற ஒரு தாலுக்கா. அதில் மூக்மட்டிங்கிற ஒரு கிராமம். அது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. என் கூட பிறந்தவங்க 3 சகோதரிகள், நான் 4வது. 3 சகோதரிகள் பிறந்ததுனால பார்த்தீங்கன்னா, அப்போ எப்படியாச்சும் பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் செஞ்சாங்க. அதைத்தான் இப்போ நான் சொல்ல போறேன். அப்படி பிறந்தனா எப்படி தேவனை அறிந்து கொண்டேன், எதன் மூலமாக எப்படி நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு சாட்சியா நான் சொல்ல போறேன். முதலாவது எனக்கு 3 சகோதரிகள் என்று சொன்னேன். நான் தான் கடைசி. அப்போ ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் இது பையனா இருக்குமோ, இது பையனா இருக்குமோ. ஏன்னா அந்த 90 காலகட்டங்களில பார்த்தீங்கன்னா, அந்த 80 90ல பார்த்தீங்கன்னா பையன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்பட்டது. ஏன்னா வாரிசு, அவங்களுடைய வாரிசு தொடரணும் சந்ததி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு 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 கட்டாயமாக அது பார்க்கப்பட்டது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்க, 4 குழந்தைங்க, 5 குழந்தைங்கன்னு அப்படின்னு இருக்கும். ஆனா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அப்பாவுக்கு என்ன, பையன் கண்டிப்பா வேணும், நம்முடைய சந்ததி தொடர்வதற்கு கண்டிப்பான முறையில பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 4வது எப்படியாவது பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா குழந்தை பிறக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. குழந்தை பிறந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். ஆனா அந்த குழந்தை பிறந்தாலும் நல்லபடியா பிறக்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ இருக்கிறது. பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாலும் பரவாயில்ல, கடவுள் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் போதும். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. பாத்தீங்களா, அது ஒரு ஒரு வைராக்கியமாக, ஒரு கௌரவமாக எண்ணப்பட்டது. இப்போ இப்படி இருந்த என் குடும்பத்துல பாத்தீங்கன்னா, எங்க அப்பா ஒரு பெரிய ஒரு பக்திமானா இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேயே எழும்புவாங்க. எழும்பி குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி, நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் துண்டை கட்டிட்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருநீரை நெத்தியில, கையில, எல்லா இடத்துலையும் போட்டுக்கொண்டு ஒரு பக்திமானாக தான் இருந்தாங்க. அப்ப நான் பிறக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து, அதாவது நடந்தே எங்க போவாங்களாம், ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்களாம். ஒரு 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 விரதம் மாரி இருந்து, ஒரு நேர்த்திக்கடன் மாரி. ஒரு நேர்த்திக்கடன் மாரி பையன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சாமியார்கள், அந்த பூஜை பண்றவங்க என்னென்ன சொல்றாங்களோ எல்லாவற்றையும் செய்து வந்தாங்க பாருங்க. இங்க இருந்து, அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பாதை பெரிய பாதை அப்படின்னு சொல்றாங்க ஐயப்பன் கோயில் போறதுல. அது எப்படின்னா, சின்ன பாதை அப்படின்னா ஒரு 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 தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பஸ்லயோ கார்லயோ போவாங்க. அதுக்கப்புறம் இறங்கி நடந்து போவாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே, இங்க இருந்தே என்ன பண்ணுவாங்களாம், நடந்தே போவாங்க. எதுக்கு அப்படின்னா, பையன் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, திருச்செந்தூர் கோயில்ல போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல இருந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம், மௌன விரதம் இருப்பாங்களாம். அது மௌன விரதம் எப்படி இருப்பாங்களாம், ஒரு இடத்துல போய், கோயில்ல போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்வாங்களாம். ஒரு மண்டபத்துல சைட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம், இங்கிட்டு எல்லாம் காலில் குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு அமைதியா உட்காந்துருப்பாங்களாம் ஒரு இடத்துல, மௌன விரதம். அதாவது காலையில வெறும் பால் மட்டும்தான் குடிப்பாங்களாம். ஹோட்டல்ல போய் அதுவும் என்ன பண்ணுவாங்களாம், பாலுன்னு எழுதி காமிப்பாங்களாம். ஏன்னா பேசக்கூடாது. பால் மட்டும் குடிச்சிட்டு நைட் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதுல என்ன பண்ணுவாங்க, திருநீரை போட்டு குடிப்பாங்களாம். இந்த மாதிரி அநேக விரதங்கள், அதே மாதிரி அநேக ராமேஸ்வரத்துல போய் அந்த சொன்ன பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்கல்ல, அதாவது பழைய ஓலைச்சுவடி, அந்த மாதிரி காரியங்கள் அந்த ஒரு இடத்துல பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த ஓலைச்சுவடிலாம் எடுத்து பார்த்து பையன் பிறப்பானா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அநேக காரியங்கள் செய்யப்பட்டு தான் நான் என்ன பண்ணேன், 4வது பையனாக பிறந்தேன் பாருங்க. இவ்வளவு காரியங்கள், அதாவது திருச்செந்தூருக்கு போனது, அதுக்கப்புறம் நடந்தே ஐயப்பன் கோயிலுக்கு 2, 3 தடவை போனது, முடிகட்டி அநேக தடவை மாலை போட்டது, இப்படிலாம் செஞ்சு என்னென்ன காரியங்கள் சொன்னாங்களோ எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க, எங்க அப்பா செய்து வந்தாங்க. அப்படித்தான் நான் 4வதாக பிறந்தேன் பாருங்க. என்னுடைய பேர் பிறந்த உடனே என்ன வச்சாங்க அப்படின்னா, பிரபுன்னு வச்சிட்டாங்க. ஏன்னா எங்க அப்பாவுக்கு அப்பா ஒரு பிரபு ரசிகர். அதாவது சிவாஜி கணேசன் பிரபு ரசிகர்னு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிறந்த உடனே பிரபுன்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருச்சு, ஜோசியக்கார்ட்ட போய் பார்த்த உடனே அவர் ஜோசியக்கார் என்ன சொல்லிட்டாரு, இந்த கேல ஆரம்பிக்கிற மாதிரிதான் இவருக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணகுமார் என்று வச்சுட்டாங்க. கல்யாணகுமார் என்ற சரவண பிரபுன்னு வச்சுட்டாங்க. அதுலயே பேர்லயே பாருங்க, எனக்கு அந்த ஜோசியக்கார் குழப்பி விட்டுருக்காரு. பிரபுங்கிற பேர் என்ன மாத்திட்டாரு, கல்யாணகுமார் என்ற சரவண பிரபுன்னு வச்ச உடனே ஸ்கூல்ல கல்யாணகுமார்னு சேர்த்துட்டாங்க. என்னை வீட்டுல தெரிஞ்சதெல்லாம், எனக்கு தெரிஞ்ச
சொந்தக்காரங்கள் மத்தியில் எனக்கு தெரிஞ்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு. ஆனால் வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ல என்னோட அஃபீஷியல்ஸ் ரெக்கார்டில் இருக்கிறது ஃபுல்லும் கல்யாணகுமார். கல்யாணகுமார் சொல்லி வீட்டிலலாம் கேட்டால் தெரியாது, பிரபுன்னு சொல்லி அங்கே கேட்டால் தெரியாது. இந்த மாதிரி ஜோசியக்கார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, என்னுடைய பேர்லையும் விளாண்டுருக்காரு நிறைய காரியங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி பிறந்தேன். அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எனக்கும் அது பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, பையன் பிறந்தா உங்களுக்கும் பையனுக்கும் ஆகாது, நீங்க வந்து என்ன பண்ணணும், அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னபோது, நான் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் அந்த இது சொன்னபடி நடப்பாங்களாம். இப்போ ரொம்ப நேரம் என்னைய வச்சிருக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, லைட்டர் தூக்கி வச்சுட்டு அப்படி வெளியிலலாம் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் என்னுடைய ஜாதகத்தும் அவங்களுடைய ஜாதகத்திற்கும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா அவங்க சொன்னபடி நடந்து வந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வயது முடிந்தது, எனக்கு முதலாவது வயது முடிந்தது. முடிந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துல வந்து என்ன ஆயிட்டா, எங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து வளர்க்கப்பட்டேன். அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே நான் வந்து என்ன போட்டிருப்பேன், உத்ராட்ச கோட்டை போட்டிருப்பேன். உத்ராட்ச கோட்டையில 2 சைடும் கோல்டு இருக்கும். உத்ராட்ச கோட்டை சிவப்பு கயிறுல போட்டிருப்பேன். பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்து அப்படி போட்டு விட்டுருந்தாங்க உத்ராட்ச கோட்டையை. அப்போ வந்து ஒரு தடவை விளையாடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூல்ல உத்ராட்ச கோட்டை தொலைஞ்சு போயிடுச்சு. பார்த்தா நானும் தேடி 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 பார்க்குறேன், கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் திரும்ப கிரவுண்ட் விளையாடும் போது கிடைச்சிச்சு. அது திரும்ப எடுத்து போட்டுக்கொண்டேன். பார்த்தா திரும்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த உத்ராட்ச கோட்டை தொலைஞ்சது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்னைய கண்டு கொண்டார். ஆண்டவர் என்னைய வந்து தேடி பிடித்து கொண்டார் அப்படின்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்பவுமே அது வந்து ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா உன் தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என் தேவன். ஆமென். அதே மாதிரி என்னையும் ஆண்டவர் வந்து கருவில உருவாகும் முன்பே என்னை வந்து தெரிந்து வைத்திருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். அதுபடிதான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது. அந்த வித்தியாச கூட தொலைந்தது. அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா பக்தியாலாம் இருக்க மாட்டேன். அதாவது கோயிலுக்கும் போவேன். என்னோட அம்மா வந்து பூர்வீக கிறிஸ்தவர்கள். ஆனா அப்பாவை திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவத்தை மறைந்து என்ன பண்ணாங்க, ஒரு 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 விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களா தான் இருந்தாங்க எங்க அப்பாவோட சேர்ந்து கொண்டு. அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அம்மா வந்து முழுமையாக ஜெபத்திற்கு தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபத்துல தான் எங்களை வளர்த்தாங்க. ஆனா வந்து ஒரு நாள் கூட சொல்ல மாட்டாங்க, இயேசு குறித்தோ நீ ஜெபம் பண்ணு, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், கிறிஸ்துமஸ் நேரத்துல எங்களுடைய அம்மாவுடைய உறவினர்கள் கூட சேர்ந்துட்டு சர்ச்சுக்கு போவோம். அதே மாதிரி கோயில் பொங்கல்னா அப்பாவோட உறவினர்கள் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவோம், கோயிலெல்லாம் போயிருக்கோம். வந்து நான் வந்து இப்போ 7th படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் நண்பர்களோட டெய்லி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் எங்கள் ஊர் பக்கத்தில் செண்பகவல்லி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்கே என்ன பண்ணுவோம்னா சும்மா சாயங்காலம் போல் அப்படியே பேசி டெய்லி எங்களுக்கு இதுதான் வேலை. என்னன்னா சாயங்காலம் போல் அப்படியே பேசிட்டு மெல்ல நடந்து போயிட்டு அந்த கோயிலில் போய் உட்காந்துருப்போம் கொஞ்ச நேரம். உட்காந்துட்டு அங்கே நந்தி இருக்கும். அந்த நந்தி காதுல எல்லாம் போய் சொல்லுவோம் என்னென்ன எனக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒவ்வொரு சிலையா இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு சிலையா இருக்கும். அந்த சிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையிலும் போய் வேண்டும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், இது வேணும், அப்படி உள்ள ஒரு வாழ்ந்த காலங்கள். அந்த சிம்லிங் கோயில்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ, வரிசைய ஃபோட்டோவாக இருக்கும். அதில் எங்கள் தாத்தா பேர் போட்டு அண்ட் சன்ஸ்னு போட்டு ஃபோட்டோ இருக்கும். அப்போவே எங்கள் அப்பா அம்மா பெரியப்பா வந்து வாங்கி வச்சிருக்காங்க அந்த கோயிலில். இந்த மாதிரி வந்து வாழ்ந்து வந்தேன். அது மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றது, படங்கள், சினிமா படங்கள் நிறைய பார்ப்பேன் நான். பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3-4 படம் அண்ணன்மார் கூட சேர்ந்து போயிடுவேன். நைட் ஷோ தான், ஃபுல்லும் நைட் ஷோ, ஹோட்டலில் சாப்பிட செய்ய. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதும் நண்பர்களோடு சேர்ந்துட்டு விளையாட செய்ய, அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய உலக வாழ்க்கை வந்து அப்படியாக தான் கடந்து போய் கொண்டு இருந்தது. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11th படிக்கும் பொழுது நான் என்ன பண்றேன், எங்களுடைய சொந்த ஊர், அதாவது தகப்பனாருடைய ஊர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் பக்கத்துல மம்சாபுரம் என்று ஒரு கிராமம். அதுல வந்து எங்களுடைய குலதெய்வம், அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். அதாவது குலதெய்வம்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, நல்லது செஞ்சிருக்காங்களோ செய்யலையோ, ஆனா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மூத்தவர்கள் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஒரு புதைச்ச இடத்துலயோ செஞ்ச இடத்துலயோ வருஷம் வருஷம் போய் சாமி கும்பிடுவாங்க. அந்த சாமி கும்பிட்டு 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 அந்த ஜென்ரேஷன் ஆகி 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 அது என்னவாயிருது, குலதெய்வமா மாறிடுது. அவங்களுடைய முன்னோர்களுடைய மரித்த ஒரு இடம் தான் வந்து குலதெய்வம் கோயிலாக இப்போ அநேக இடத்துல இருக்குது. அதே மாதிரிதான் வந்து என்னுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கோட்டமலை கருப்புசாமி. அது எங்கன்னா மம்சாபுரத்துல ஒரு கிராமம், இந்த செண்பகத்தோப்பு அந்த சைடு ஏரியால அந்த மலைப்பகுதியில இருக்குது. அந்த இடத்திற்கு வந்து நான் ஒரு தடவை நான் வந்து போயிருந்தேன். எப்போன்னா என்னுடைய சகோதரி, அவங்களுடைய பெரியப்பா மகளுடைய சகோதரியுடைய மொட்டைக்கு, பேரனுடைய பேத்தியுடைய மொட்டைக்கு அங்க போயிருந்தேன் பாருங்க. அப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. யார் தேவன் யார் என்பது, இங்கேயும் கும்பிடுவேன் அங்கேயும் கும்பிடுவேன்.
எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருந்தேன். ஆனா அன்றைய நாள் தேவன் வந்து எனக்கு வந்து ஒரு இருதயத்துல வந்து ஒரு கேள்வியை எழுப்புன அந்த நாள். அப்போ வந்து நாங்க போறோம், காட்டுக்குள்ள போறோம். அப்போ வந்துருச்சு, கோயில் வந்துருச்சுங்காங்க. பார்த்தா ஒரு மரம் இருக்குது. அதுல பக்கத்துல ஒரு சின்னது இவ்வளவுதான், ஒரு 3 கல் இருக்குது. அந்த கல்லை வந்து எல்லாரும் விழுந்து 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 வந்து கும்பிடுதாங்க. அதுதான் கோட்டாமலை கருப்புசாமி, அதுதான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது, இவ்வளவு ஒரு 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 உலகத்தையே உண்டு பண்ணின ஒரு தேவன். தேவன் வந்து அவ்வளவு பெரியது. ஏன்னா வசனத்துல என்ன போட்டிருக்கு, வானம் எனது, சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று போட்டிருக்கிறது. அப்போ அவருக்கு பூமியே வந்து என்னதான் அவருடைய பாதப்படியில தான் இருக்குது. அந்த பூமிக்குள்ள, அந்த ஊருக்குள்ள ஒரு சின்ன கல்லு, இத வந்து கடவுள்னு சொல்லிட்டு இப்படி கும்பிடுதாங்களே அப்படின்னு என்னுடைய இருதயத்துல வந்து ஒரு கேள்வி எழும்புச்சு. அப்ப அதுதான் எனக்கு முதலாவது என்னுடைய இருதயத்துல தேவன் வந்து வெளிப்படுத்தின ஒரு காரியம். அந்த ஒரு சின்ன கல்ல ஒரு ஒரு கடவுளா கும்பிடுதாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு. உலகத்தை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவ்வளவு பெரிய தேவன், அந்த பூமியை அவர் தானே உண்டாக்குனாரு, அந்த கல்லையும் அவர் தான் உண்டாக்குனாரு, அந்த மண்ணையும் அவர் தான் உண்டாக்குனாரு. ஆனா அந்த கல்லை ஏன் கடவுள் சொல்லிட்டு ஒப்பிடுறாங்க? அது வந்து ஒரு சின்ன கல்லா இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தினது. என்னடா இப்படி கும்பிட்டா, ஏதோ சரியில்லையே, இது தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது முதலாவது சம்பவம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த கோயில்ல வந்து சாமி ஆடுவாங்க. அது அருள், கோட்டம் கருப்புசாமி வந்து வருகிற அருள் வந்து வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சாராயத்தை குடிக்கணும். சாராயத்தை குடிக்கணும், அசைவம் சாப்பிடணும், அந்த மாதிரி காரியங்கள் அந்த படையல் படைச்சு வச்சிருப்பாங்க. அப்போ வந்து எங்க சித்தப்பா தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுவாங்க, சாமி ஆடுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து எந்த ஒரு சிகரெட்டோ, குடியோ எதுக்குமே அவங்க வந்து குடிச்சதே கிடையாது. ஆனா அந்த நேரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா, அவங்க தண்ணி அடிச்சாதான் அருள் வரும். அந்த சாராயம் குடிச்சு, சுருட்டு குடிச்சாதான் அருள் வரும். இது வந்து என்னுடைய இதயத்துல இன்னொரு 2வது கேள்வியை ஏற்படுத்தினது. என்ன அப்படின்னா, அது எப்படி நல்லா இருக்கிற சித்தப்பா, இதுக்கு இருக்கிறதுலே அவங்க தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆள். மீன்ஸ் ஒரு எந்த ஒரு குடிப்பழக்கமோ எதுவுமே இல்லாத ஆளு. ஆனா அந்த சாமி ஆடுகிற அந்த அருள் வர்ற நேரத்துல பாத்தீங்கன்னா, அந்த வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் அவங்க என்ன குடிக்கணும், சாராயம் குடிச்சாகணும். இத வந்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன, ஆண்டவர் கடவுள் என்பது, இப்ப நான் தண்ணி அடிச்சா குடும்பத்துல ஒத்துக்கிடுவாங்களா? ம் தண்ணி அடிக்கிறது தப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த தப்பான காரியத்தை வந்து எப்படி கடவுள் செய்ய சொல்லுவாரு? எப்படி கடவுள் உள்ள வரும்போது அதை வந்து செஞ்சுட்டு வருவாரு? அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வியை அந்த நாட்கள்ல ஏற்படுத்தினது. எனக்கு வந்து அப்ப நான் 10th 11th தான் படிக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு கேள்வி எனக்குள்ள உருவாகுது. இது வந்து 2வது காரியம். அதுக்கப்புறம் 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் என்னோட சகோதரருடைய மகனுக்கு வந்து மொட்டை போடுறதுக்கு பக்கத்துல ஒரு கோயில். அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு முருகன் கோயில். அதுல பார்த்தீங்கன்னா, உள்ள போன உடனே ஒரு பெரிய 5 தல பாம்பு தான் இருக்கும். அதுக்கு வந்து எல்லாரும் வந்து வணக்கம் சொல்லி, ஆ இது அர்ச்சனை பண்ணி, அதுக்கு பூ மாலைலாம் போட்டு, பாலாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அப்போ ஒரு யோசனை. அது எப்படி பாம்பு வந்து கடவுளாக முடியும்? அவங்க நாகராஜா, நாகதேவதை அந்த மாரிலாம் சொல்லி அதையும் கடவுளா கும்பிடுறாங்க. சூரியனை கடவுளா கும்பிடுறாங்க. அது எல்லாத்தையும் உண்டு பண்ணினவர் ஆண்டவர். அப்ப நான் நினைப்பேன், பாம்பு அப்ப கடவுளா அப்படி கும்பிடுதாங்களே, அப்ப ஏன் பாம்பு வந்து அடிக்கிறாங்க வீட்டுக்குள்ள? வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாமே பாம்ப. வீட்டுக்குள்ளேயே அதுக்கு நல்ல ஒரு இத வச்சு வளர்த்து, அ உண்மைதானே. இப்ப கடவுளா கடவுளா கும்பிடுறாங்கன்னா, இப்ப பாம்ப வீட்லயே வளர்க்கலாமே. ஆண்டவர் கடவுள் அவங்க கூடயே எப்போதும் இருப்பாரே வீட்டுக்குள்ள. ஏன் அத செய்ய மாட்டேங்க? வந்தா அடிக்காங்க. அவசகுணம்னு சொல்றாங்க பாம்பு வந்தா. கனவுல பாம்பு வந்தா அவசகுணம்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க? ஆனா இப்படி கும்பிடுதாங்களே. அப்படிக்குள்ள எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்விய எழுப்புச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மயில கும்பிடுறாங்க, நானும் நந்தி காதுல போய் சொல்லியிருக்கேன். நந்தி காது இது இதுன்னா காதுல சொன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி காரியங்கள் என்ன அநேக ஒரு குழப்பத்துல உண்டு பண்ணுச்சு. என்ன இது, இது தப்பா இருக்குதே, இந்த காரியங்கள் தப்பா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எங்க பெரியப்பா ஒருத்தர் வந்து பூசாரியா இருக்காப்புல. அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, அவங்க வந்து இந்த கும்பிடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழம் அது இது அந்த மாரி வச்சு தான் கும்பிட்டு கொண்டிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மிச்சவங்க அந்த பூசாரிகள் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த பில்லி சூனியம் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அதே எலுமிச்சம்பழம், அதே திருநீர், அதே குங்குமம் மித்தவங்கள கெடுக்கிறதற்காக அதுவும் பயன்படுத்துது. காளியாத்தா படம், அந்த மாரி படங்கள் தானே இருக்குது. இது எப்படி இந்த கடவுள வச்சு இவங்க ஒரு கெட்ட காரியங்கள் செய்றாங்க? எப்படி இந்த கடவுள் இந்த கெட்ட காரியங்கள் செய்வதற்கு துணை போறாரு? அப்படி துணை போனா, அவர எப்படி அது வந்து நம்ம கடவுளா இது பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி எனக்குள்ள அந்த நாட்களில உண்டாச்சு. நான் வாலிப பிராயத்துல தான் இருக்கேன். பட் இருந்தாலும் தேவன் வந்து என்னைய முன்குறித்ததுனால, அந்த இருதயத்துல ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஆராயணும். யார் தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இருதயத்துல ஒரு ஒரு தாக்கம் ஏற்பட்டு, இதெல்லாம் எனக்கு யோசிக்க வைக்குது. இதெல்லாம் தப்பா இருக்குது இந்த காரியம். அதே போன்று பார்த்தீங்கன்னா, அநேக புராணங்களா இருக்கட்டும், அநேக அந்த கும்புற கடவுள்களா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தா,
கேள்விக்குறியா தான் இருந்துச்சு எல்லா கடவுள்கிட்டையும். ரெண்டு திருமணம் முடிகிறது, நிறைய காரியங்கள். நீங்க அப்புறம் நானும் நிறைய கேட்டிருக்கேன். ஏன்னா நானும் விக்கிரக ஆராதனை வளர்க்கப்பட்டவன் தான். எங்க ஊர் கிராமங்கிறதுனால பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா தான். ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்போம், கொட்டடிப்பாங்க, ஆடுவோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு ஆடுவாங்க. கிடக்கிற எல்லாம் சாணியெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க, சாக்கடை எடுத்து ஊற்றுவாங்க. இந்த மாதிரி இதில் சூழ்நிலைலாம் வளர்ந்து வளர்ந்து வந்தவன் தான். ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருந்து வந்தவன் தான். ஆனால் அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது எனக்குள்ளான ஒரு ஒரு யோசனையை தேவன் எழுப்பினார். அமேன். என்னை முன்குறித்ததுனால அந்த யோசனை தேவன் எழுப்பினார். நீங்களும் அதை பார்த்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் யார் தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா தேவன் உங்களுக்குள்ள ஒரு இருதயத்துல கேள்வி எழுப்புவார். இந்த காரியங்கள்லாம் சரியா, நீ செய்யறது சரியா அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துல இடம் கொடுக்கும் பொழுது தேவன் அதை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இது எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு தெரியாது. நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி காரியங்களை சிந்திச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இந்த காரியம் மாத்திரம் உண்மைங்க. தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. யாருக்குமே இந்த கடவுள்னு சொல்ற யாருக்குமே ஒழுக்கம் இல்லையே. எப்படி? ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்றோம், நம்மளை வந்து கடவுள் தண்டிக்காரு. நம்மளுடைய பாவத்திற்கு, நம்மளுடைய தப்புக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து நம்மளை தண்டிக்கிறவர் அவர் முதல்ல என்ன பண்ணணும்? தப்பு செய்யாம பாவம் இல்லாம பரிசுத்தத்தோடு இருந்தாதான் நம்மளை தண்டிப்பதற்கு அவருக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அவருக்கு அந்த தகுதியே அப்பதான் அவருக்கு வரும். அவரே தப்பு செஞ்சுக்கிட்டு நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியாது? அவரால் ஒரு நாளும் தண்டிக்கவே முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இப்போ நீங்க நம்ம சாராயம் குடிக்கணும்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் தான் சர்ச்சில் ஒயின் குடிக்கீங்க அப்படின்னா அது ஒயின் கிடையாது, அது என்னது? திராட்சை ரசம். நம்ம வேதத்துல சொல்லப்பட்டது அது புளிப்பில், அதாவது புளிக்க வச்சாதான் அது வந்து என்னது? மதுபானம். மதுபானம் திராட்சை ரசம் என்று வேதத்திலும் இரண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திராட்சை ரசத்தை வந்து புளிக்க வச்சு நம்ம குடித்தாதான் என்னது? அது வந்து ஒயினா மாறும், மதுபானமாக மாறும். இது வந்து திராட்சை ரசம், கிரேப் ஜூஸ் தான் வந்து அந்த நாட்களில வந்து அவங்க வந்து பருகி வந்தது. அப்போ வந்து இந்த மாதிரி காரியங்கள் பார்க்கும் பொழுது எல்லா கடவுளையும் பார்க்க முடியும். ஏன்னா எல்லா மகாபாரத ராமாயணம் எல்லாம் அந்த டிவியில முன்னாடி பார்ப்போம்ல, படங்கள் பார்ப்போம், சாமி படங்கள் பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். அப்ப எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டது வந்து இந்த காலகட்டத்துல வந்து எனக்கு ஒரு கேள்வி எழுப்புச்சு எல்லாத்துலயும். இது ஒழுக்கம்லாம் இப்போ நம்மளே வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு பெண்ணோட ஒரு இப்போ ரெண்டு கல்யாணம் முடிக்கேன் இப்போ நானே. வீட்டுல ஒத்துக்கிடுவாங்களா? இப்போ உங்க வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்கிடுவாங்களா? ஆனா கடவுள் பார்த்தீங்கன்னா 2 கல்யாணம் முடிச்சிருக்காரு. இது என்ன விதத்துல அது நியாயம் என்பது எனக்கு தெரியல. அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிருஷ்ணர் கதையை கேட்டீங்கன்னா கன்னிப்பெண்கள் கூட்டத்துல அவர் இருந்தாரு, வச்சாரு, சட்டைகளை செஞ்சாரு, அப்படி இப்படிலாம் இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி. அப்புறம் ஏன் நம்மளும் இருந்தா நம்ம அப்படி இருக்க விடுவாங்களா நம்மள? சமுதாயம் என்ன சொல்லும்? தப்பு. ஏன்னா நமக்குன்னு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கு. இருதயத்துல என்னது? ஒரு மனசாட்சிங்கிற ஒரு காரியம் உண்டு. அந்த மனசாட்சிக்கு தெரியும் இது தப்பா கரெக்டா அப்படின்ட்டு. அப்போ அந்த காரியங்கள் எல்லாமே அந்த கடவுள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறையாவே இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கிறே. அதே மாதிரி சர்ச்சு, கிறிஸ்துமஸ் சர்ச்சு, நியூ இயர் போகும்போது இங்கே பார்த்தோம்னா அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. அந்த வார்த்தைகள் அவர் பரிசுத்தர் என்று அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு கேள்வி ஏற்பட்டது. இந்த கேள்விதான் வந்து எனக்குள்ள வந்து ஒரு தேடலை உண்டு பண்ணுச்சு. யார் தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்போ வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பிச்சு எங்க அம்மாட்ட கேட்பேன். ஒரு வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற ஒரு வசனம் வந்து வரும். ஒரு பாட்டு கூட வரும். பாடிக்கும்போது எனக்குள்ள ஒரு யோசனை, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று வருகிறது. அப்போ வந்து என்ன அர்த்தம்? இப்போ நிறைய தேவர்கள் இருக்காங்க, அப்போ இயேசுவும் அதுல ஒரு தேவன் என்று எங்க அம்மாட்ட கேட்டேன். அம்மா அப்படிலாம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொன்னாங்க. ஆனா எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. நிறைய தேவர்கள் இருக்காங்க, அதுல ஒரு தேவன் இயேசு போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்போ வந்து ஒரு மெசேஜ் வருது என் மொபைலுக்கு. அதை நான் ஆன் பண்ணி பார்த்தா ஐ ஆம் த ஒன் அண்ட் ஒன்லி காட், தேர் இஸ் நோ காட் பிசைட்ஸ் ஆஃப் மீ. நானே ஒருவனே தேவன் என்று. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் தேவன் பேசுறாரு பாருங்க. நம்ம இருதயத்துல உள்ள ஒரு 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 கேள்விக்கு தேவன் உடனே பதில் தருகிறவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அநேக கேள்விகள் இருதயத்துல இருக்கலாம். சில நேரங்கள் வேதத்துல வாசிக்கும் பொழுது அது புரியாம இருக்கலாம். நான் வந்து அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். என்னன்னா யார் தேவன் என்பதை வந்து அறிந்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் வந்து நானே தேவன் என்று ஒருவர் வெளிப்படுத்தினது உண்டானால் அது யாருன்னா நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஏவிஎம் ராஜன் பழைய படங்கள்ல எல்லாம், ஏவிஎம் ராஜன் பழைய படங்கள், சாமி படங்கள் எல்லாவற்றையும் அவர் நடிப்பார். முருகனாக நடிப்பார், முருக பக்தனாக நடிப்பார். அவருடைய சாட்சியில நான் கேட்டிருக்கேன். அவர் என்னன்னா அநேக கடன்ல நெருக்கத்துல இருக்கும் பொழுது தற்கொலை பண்ணிக்கணுங்க முடிவுல என்ன பண்ணிட்டாரு, வீட்டுல போயிட்டு, அவர் பெரிய பக்திமான் தான், ஒரு முருக பக்தர் தான், எல்லா சாமியும் கும்பிட்டுருக்காரு, எடுத்த சாமி எல்லாவற்றையும் கும்பிட்டுருக்காரு, ஒன்றும் பதில் வரல. அப்போ சொல்லியிருக்காரு, இது உண்மையான கடவுள்,
ஏன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிட போறேன். எனக்கு உண்மையான இந்த உலகத்துல கடவுள் யார், கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு முன்பாக இப்ப வரணும்னு சொல்லிட்டு அவர் இருந்து அவரை ஜெபிக்கும் பொழுது அவர் அவர் வந்து சாமி கும்பிடும் பொழுது என்ன ஆயிடுச்சா, அந்த அறை முழுவதும் ஒரு வெளிச்சம் பிரகாசிச்சதான் காலையில் அதிகாலையில். அப்போ அது இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தன்னை வெளிப்படுத்தினது. நீங்களும் வந்து அநேகரை பார்த்து கொண்டிருக்கலாம். யார் தேவன் என்பதை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கேளுங்க. தேவன் கண்டிப்பான முறையில் என்ன பண்ணுவாரு, நான் தான் தேவன் என்பதை அவர் கண்டிப்பா வெளிப்படுத்துவார். அநேகருக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரிதான் என்னுடைய இருதயத்துல உள்ள ஒரு கேள்விக்கும் தேவன் ஒவ்வொரு நாளும் பதில் கொடுத்தாள். அதுக்கப்புறம் என்னுடைய சுவாபங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. அதாவது நான் முன்னாடி வந்து எது எது தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தனோ, என்னென்ன காரியங்கள் பாவம் என்று செய்து கொண்டிருந்தனோ அது எல்லாவற்றையும் தேவன் இது பாவம், இது செய்யக்கூடாது அப்படிங்கிறதை தேவன் எனக்கு அனுதினம் உணர்த்தி என்னை வந்து ஒரு நல்ல பாதையில வழிநடத்துகிறார். இப்பொழுது நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை செய்து வரும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அப்படி இருந்த நான் வந்து இப்படி பிறந்த இவ்வளவு பரிகாரங்கள், இவ்வளவு பூஜைகள் செய்து பிறந்த என்ன தேவன் அவருக்காக தெரிந்து கொண்டார். ஆமென். ருத்ராட்ச கொட்டையோடு நான் வந்து வாழ்ந்த இணைய வந்து தேவன் ஆண்டவரை அறிய வைத்து வேதத்தை சொல்லும்படியான இடத்துல தேவன் இந்த இடத்துல என்னை சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். அந்த சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கு என்று விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டிலேயே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்காங்களா, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எனக்காக அநேகர் ஜெபம் பண்ணிப்பாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் தேவன் என்னைய அந்த இடத்துல சாட்சியாக வைத்திருக்கான்னு விசுவாசிக்கிறேன். அநேகர் இந்த மாதிரி நீங்க உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருந்தாங்களா, நீங்க வந்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் நான் தேவன் என்பதை அவர்களுக்கும் வெளிப்படுத்துவார். அதே போல் அநேகருக்கு ஒரு குழப்பமான நிலைமை இருக்குதா, யார் தேவன் என்று தெரியாம இருக்கிறீங்களா, நீங்க நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அதே போல அந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா சத்தியத்தை தேடி ஒளியை தேடி என்று நம்ம ஷாருக்காசன், அதாவது கமலஹாசனுடைய அண்ணன் அவர் நடித்த ஒரு படம்லாம் இருக்குது, சத்தியத்தை தேடி ஒளியை தேடி. அது வந்து அநேக உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுகிற படமாக இருக்கும். அநேக வேதங்கள், அதாவது இந்த ரிக் யஜூர் சாம் அதர்வன அநேக வேதங்கள் உண்டு. அந்த வேதத்துக்கு என்னென்ன அர்த்தம், இந்த மதத்துல என்னென்ன ஹிந்து மதத்துல வந்து யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து அருமையா வந்து விளக்கி அந்த படத்துல அவர் வந்து சொல்லியிருப்பார். நானே அநேக முறை அந்த படங்களை பார்த்துருக்கிறேன். உங்களுக்கும் நேரம் இருந்தா அந்த யூடியூப்ல வந்து ஒளியை தேடி சத்தியத்தை தேடி நடுங்க 2 பாகம் இருக்கும். அந்த முதலாவது பாகத்தை பாருங்க, 2வது பாகத்தையும் பாருங்க. உங்களுக்கு அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிரயோஜனமா இருக்கும். இந்த இடத்துல சாட்சியான இடத்துல தேவனுக்கு மகிமை உண்டாக. ஆமென். God bless you.